ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டிருக்க ஒரு கொஸ்டினுக்கான விளக்கம் தான். அதாவது டீப் நெக் ப்ளவுஸுக்கு வந்து கட்டிங் எப்படி போடணும், மெஷர்மெண்ட்ஸ் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். டீப் நெக் ப்ளவுஸ் அப்படின்னாவே நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் சில மெஷர்மெண்ட்ஸை வந்து நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த வீடியோவில் நான் எல்லாமே தெளிவாக நான் சொல்கிறேன். சப்போஸ் அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும், நான் ஏதாவது சொல்லாமல் விட்டு போயிருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் அதை கேளுங்க. ஏன்னா அப்போ தான் நான் வந்து நம்ம ஒரு கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம டைரக்ட் கிளாஸாக இருந்தால் அப்பப்போ நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியும். நம்ம வந்து வீடியோஸ் போடும்போது நீங்கள் பார்த்துட்டு எப்போ கேள்வி கேட்டாலும் அப்போ தான் அந்த டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ண முடியும். இப்போது ஏன்னா டீப் நெக் அப்படிங்கும்போது நிறையா பேருக்கு சில விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ டீப் நெக்னா என்ன, அது எந்த அளவில் இருந்து அதை நம்ம டீப் நெக்னு நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறது. இப்போ நார்மலாக ஒரு பாடி சைஸ் வந்து ஒரு 34 இருக்குது அப்படின்னா அவங்களுடைய உடம்பு வந்து நார்மலான உடம்பு. அப்போ அவங்களுக்கு நம்ம ஹை நெக் அப்படின்னா அந்த பேக் ஆர்ம் ஹோல் வரைக்கும் வர்றதை தான் நம்ம வந்துட்டு நார்மல் நெக்கு. அதை விட 1 இன்ச்சு கீழே இறங்கி வந்தாலும் நார்மல் நெக்குன்னு சொல்லலாம். அதுக்கும் கீழே 2 இன்ச்சு 3 இன்ச்சு 4 இன்ச்சு அப்படின்னு அந்த ஆர்ம் ஹோலை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆர்ம் ஹோல் பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 இன்ச்சு வைப்போம், 6 இன்ச்சு வைப்போம். அதுக்கு கீழே வந்து ரொம்ப உடம்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம வைப்போம். அப்போ அந்த மாதிரி நம்ம ஆர்ம் ஹோல் வந்து ஃப்ரண்ட்டாக இருந்தாலும் சரி, பேக்காக இருந்தாலும் சரி, அந்த ஆர்ம் ஹோலுக்கு கீழே வருது அப்படின்னா அதை வந்து நம்ம டீப் நெக்குன்னு சொல்லலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக் அப்படிங்கிறது மேக்சிமம் நமக்கு ஆர்ம் ஹோலுக்கு மேலே இருந்தால் தான் அந்த ஃபிட்டிங் கரெக்டாக வரும். அதுக்கு தான் நமக்கு வந்து ஈஸ் அலவன்ஸ் கரெக்டாக தேவைப்படும். அதுவே அந்த ஆர்ம் ஹோலுக்கு கீழே இறங்கி 7 இன்ச்சு 8 இன்ச்சுன்னு நம்ம வைக்கும்போது நம்ம எப்படி வச்சாலுமே ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு லூஸ் வரதான் செய்யும். அது எதனால் அப்படின்னா அது கூட நம்ம ஈஸ் அலவன்ஸ் சேர்த்துறனால. அதுவே பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த நெக்கிலிருந்து கால்குலேட் பண்ணும்போது நமக்கு செஸ்ட் ரவுண்டு வரும்போது நம்ம அந்த ஆர்ம் ஹோலை நம்ம உள்ளே தள்ளிடுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வந்து அந்த ஈஸ் அலவன்ஸ் வந்து நமக்கு குறைஞ்சிரும். சீம் அலவன்ஸ் பற்றி நம்ம பேச்சே வேண்டாம். அது ஏன் அப்படின்னா அது வந்து நம்ம அதுக்கப்புறம் நம்ம வைக்கிறது. அது நம்மளுடைய சௌரியத்துக்காக, அதாவது ஸ்டிச்சஸ் வந்து பிரித்து விடவோ டைட் பண்ணவோ வேணும் அப்படிங்கிறக்கான ஸ்பேஸு தான் சீம் அலவன்ஸ். அதே மாதிரி நம்ம ஸ்டிச்சிங்க்காக 1/2 இன்ச்சா 3/4 இன்ச்சா அல்லது 1/4 இன்ச்சா அப்படின்னு விடுறது தான் நமக்கு சீம் அலவன்ஸ். அதனால் அதை பற்றி இல்லை. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே நம்ம பாடியில் விடுற ஈஸ் அலவன்ஸ் பற்றி தான். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே 4 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ என்ன அப்படின்னா நமக்கு ஒரு க்ளோஸ் நெக்கு, ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே ஷோல்டர் இது எல்லாமே நமக்கு கவர்டாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம கம்பல்சரி சீம் அலவன்ஸ் நம்ம 4 இன்ச்சு நம்ம சேர்த்து தான் ஆகணும். அதுவே நம்ம வந்து டீப் நெக்காக வைக்கிறோம், டீப் நெக் அப்படிங்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மேக்சிமம் ஆர்ம் ஹோல் தான் அளவு. அதுக்கு கீழே ஃப்ரண்ட்டாக இருந்தாலும் பேக்காக இருந்தாலும் கீழே வந்து நம்ம எவ்வளோ இறக்குறோமோ அது வந்து டீப் நெக். பேக்கை பொறுத்த வரைக்கும் 1 இன்ச்சு 2 இன்ச்சு இறங்கிச்சு அப்படின்னா நீங்கள் பெருசாக எந்த சேஞ்சஸுமே பண்ணுற மாதிரி வராது. அந்த கால்குலேஷன் மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணி போட்டால் போதும். ஆனால் அதுவே வந்து 9 இன்ச்சு 10 இன்ச்சு 10.5 இன்ச்சுன்னெல்லாம் வரும்போது நம்ம வந்து பேக்கில் இருக்க கிளாத்தை குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு நம்ம வச்ச ஈஸ் அலவன்ஸ் குறைஞ்சிரும். அப்போ அதை மேட்ச் பண்ணி தான் நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்டும் பேக் இதுவும் போடும்போது உங்களுக்கு வந்து அந்த பேக் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா சைடில் பேக் ஆர்ம் ஹோலில் இதில் எல்லாத்துலேயுமே க்ரஷ் வந்துகிட்டே இருக்கும், சுருக்கமாக இருந்துட்டு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு வந்து ஷோல்டர் லூஸு, பேக் ஆர்ம் ஹோல் லூஸு, சீவ் லூஸு, இந்த மாதிரி நிறைய எல்லா துணியும் எக்ஸ்ட்ரா சேர்ந்து ஒரு பக்கமாக நமக்கு அது ஒரு லூஸாக ஃபார்ம் ஆயிரும். அப்போ நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா முதல்ல டீப் நெக்குன்னா அது எந்த லெவல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கு கீழே வைக்கும்போது நம்ம எந்த அளவு வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். ஒரு 7 இன்ச்சு 8 இன்ச்சு அப்படிங்கும்போது வரைக்கும் நீங்கள் ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ் எதுவும் பண்ண வராது. அந்த ஆர்ம் ஹோலில் ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ மட்டும்தான் கொஞ்சம் உள்ளே தள்ளுற மாதிரி வரும். அதுவே அதிகமாக போகுது அப்படின்னா நம்ம கம்பல்சரி அந்த நெக்கினுடைய இதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். இப்போ அதுக்கான ஒரு டிராயிங் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அப்போ அதன் மூலமாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் கிடைக்கும். அப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் தான் நமக்கு கன்ஃபியூஷன். ஸ்லீவு யோக்கு எல்லாமே ஒன்று ஒன்று பேஸ் பண்ணி நம்ம வச்சுருவோம். பேக்கும் ஃப்ரண்ட்டும் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அடுத்தது நம்ம போடுற ஸ்லீவு பட்டியெல்லாம் அது கரெக்டாக வரும். நம்ம வேர் பண்ணும்போதும் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும். அதனால்
அந்த டிராயிங் வந்து டீப் நெக்குக்கு நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நான் இங்கே போட்டிருக்கிறது நம்ம நார்மலாக கட் பண்ணுற ஒரு பேக் தட்டுடைய ஒரு டிராயிங். இப்போ இதில் என்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து ஷோல்டர் வந்து ப்ராடாக வேணும்னு கேட்பாங்க. அவங்களுக்கு இது நம்ம ப்ராடாக வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆம்ஹோல் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக வரணும். இந்த டீப் ரொம்ப போக போக என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நெக்கு வந்து கம்பல்சரி நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், ஏன்னா இந்த மாதிரி நம்ம போட்டால் டோட்டலாகவே அந்த ப்ளவுஸ் போட முடியாதா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா எல்லாமே நம்ம கால்குலேஷன் வச்சு கரெக்டான ஃபிட்டிங்கில் தான் கொடுக்குறோம். ரொம்ப டீப்பாக நெக்கு போகும்போது மட்டும்தான் அந்த லூஸு சைடில் எக்ஸஸாக கிளாத்து, ஏன்னா இங்கே இவ்வளோ ஓப்பன் ஆகும்போது நமக்கு பேக்கில் வர அந்த இதுவே வந்து நமக்கு குறைக்கணும். அப்போ அந்த மாதிரி நம்ம பண்ணணும். அப்போ இதுக்கு வந்து நம்ம நார்மலாக ஒரு 6 இன்ச்சு வந்து நமக்கு ஷோல்டர் அளவு வச்சுருக்கோம். இங்கே வந்து ஒரு 6.5 இன்ச்சுக்கு நம்ம ஆம்ஹோல் உயரம் வச்சுருக்கோம். இப்போ இந்த லெவல் வந்து உங்களுக்கு நார்மலான நெக்கு. இதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ வச்சாலுமே அது வந்து க்ளோஸ் நெக்கு, நார்மல் நெக்கு இதுதான். இப்போ இதுக்கு கீழே ஒரு 1 இன்ச்சு 2 இன்ச்சு, இது வந்து ஒரு 2 இன்ச்சு அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னா இதுவுமே ஓரளவுக்கு நார்மல் தான். நம்ம இங்கேருந்து இதை கிராஸ் பண்ணும்போது இதில் பெருசாக ஒன்றும் நமக்கு ஒரு 1/4 இன்ச்சு மட்டும்தான் இப்படி உள்ள வரும். இடுப்பு சுற்றளவை நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். இங்கே டாட்டுக்கான ஸ்பேஸ் இருக்கும். இங்கே 1.5 இன்ச்சு, இங்கே 1.5 இன்ச்சு நம்ம விட்டுருப்போம் ஆல்ரெடி. இதுதான் ஒரு டிராயிங். இப்போ இதுலேயே நம்ம நெக்கு வந்து இப்படி போக போக இந்த இது வந்து நமக்கு இங்கே வரும். அப்போ நம்ம வைக்கிற அந்த 1 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் வந்து இந்த இடத்துல மைனஸ் ஆயிரும். இங்கேருந்து மெஷர் பண்ணும்போது இந்த இடத்துல வருது, இங்கேருந்து மெஷர் பண்ணும்போது இங்கே வரும், இங்கேருந்து மெஷர் பண்ணும்போது இங்கே வரும், லோவாக இருந்து மெஷர் பண்ணும்போது இங்கே வரும். பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் கால்குலேஷன் போடுற மாதிரி தான் இங்கே நம்ம டீப் பண்ண உடம்புனுடைய அளவு நமக்கு உள்ள தள்ளி வந்துட்டே இருக்கும். அப்போ ஃபைனலாக நம்ம இங்கே ஒரு டீப் நெக் இங்கே வைக்கிறோம் அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு செஸ்ட் ரவுண்டு. இந்த இடத்துல நம்ம 1.5 இன்ச்சு இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்குவோம். இதை வந்து நம்ம போட்டது தப்பு. அப்போ இங்கே என்ன பண்ணணும், இது வந்து டீப் நெக்குக்கு ஓகே, இங்கே இதாயிருச்சு. இந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம 1/2 ஷோல்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஷோல்டர் அளவு நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். என்னென்னா ரொம்ப அவுட்டரில் எடுத்துட்டிங்கன்னா அந்த 1/4 இன்ச்சு கூட இந்த இடத்துல நமக்கு அஃபெக்ட் ஆகும். கரெக்டாக அந்த போன் எங்கே இருக்கோ அந்த அளவு தான் நம்ம எடுக்கணும். அப்போ ஒரு 8 இன்ச்சு வருது அப்படின்னா, அதாவது 16 இன்ச்சு பை 2 அப்படிங்கும்போது 8 இன்ச்சு இன்ட்டு 0.25 அப்படிங்கும்போது நமக்கு 2 இன்ச்சு கிடைக்கும். அப்போ நம்ம இங்கே வச்சிருக்க 8 இன்ச்சில் இருந்து நம்ம 2 இன்ச்சை குறைச்சோம் அப்படின்னா 6 இன்ச்சு நமக்கு வரும். ஆல்ரெடி நம்ம ஒரு 6.5 வச்சுருக்கோம். ஏன்னா இது நான் அப்ராக்சிமேட்டாக போடுற கணக்கு தான். 6.5 வச்சுருக்கோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இப்படி 1/2 இன்ச்சு நம்ம உள்ளே தள்ளுவோம். அப்போ இது உள்ளே தள்ளும்போது இந்த ஆம்ஹோல் என்ன ஆகும்னா இது மேலே வரும். அப்போ நம்ம மெஷர் பண்ணும்போது இங்கே தான் வரும், இங்கே வராது. அப்போ இங்கேருந்து இவ்வளோ துணி நமக்கு நம்ம ஆம்ஹோல் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த பேக்கில் வந்து இவ்வளோ துணி நமக்கு மீதி ஆகும். அப்போ இந்த இடத்துலையும் நமக்கு சுருக்கம் வராது. அதே மாதிரி இங்கே வரும்போதும் இதனுடைய ஷேப்பு வந்து இப்படி இருந்த நெக்கு வந்து இப்படி வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் என்ன வித்தியாசம் உங்களுக்கு வருது அப்படின்னா, இந்த இடத்துல இருக்க ஸ்பேஸ் வந்து இங்கே குறைஞ்சிருக்கும் துணி. அப்போ இந்த லூஸை வந்து நம்ம அதில் கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து இங்கே எவ்வளோ உள்ளே தள்ளுறோமோ அந்த அளவுக்கு இந்த இடத்துலையும் நீங்கள் உள்ளே தள்ளிக்கோங்க. அப்போ இங்கே வைக்கிற கழுத்து அகலம் தான் உங்களுக்கு 3 இன்ச்சு வரணும். இங்கே வைக்கிறது ஒரு 2.5 அல்லது 2.25. டீப்பு போக போக இந்த அளவுக்கு டீப்பு வேணும்னா ஒரு 2.25 தான் வரும். அப்போ இது வந்து இந்த சைடு இப்படி வரும். இதுதான் அகலம். இது வந்து நெக்குனுடைய இந்த அகலம் வந்து நெக்குக்கு செட் ஆகாது, வைட் நெக்காக தான் வரும். இங்கே வைக்கிறது தான் நமக்கு நெக்குனுடைய அகலம். இப்போ நம்ம செஸ்ட் ரவுண்டை 12 பிரித்து என்ன அளவு வருதோ அதை தான் மேக்ஸிமம் நெக்கு அகலம் வைக்கிறோம். அந்த அகலத்தை நம்ம இங்கே தான் கொடுக்கணும். ஒரு 3 அல்லது 3.25 அப்படிங்கிறது இங்கே தான் வரும். இங்கேருந்து இங்கே தான் நமக்கு 1/4 செஸ்ட் ரவுண்டு, இங்கே தான் 1/2 ஆம்ஹோல் வரணும். இப்போ இந்த பேக்கில் வந்து உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இதுவே இப்போ இதுவும் இப்படி கொஞ்சம் மேலே வரும்போது இந்த இடமும் உங்களுக்கு ஷோல்டருக்கு இவ்வளோ துணி நமக்கு மைனஸ் ஆகும்.
இந்த இடம் தான் நம்மளுக்கு வரும். அப்போ இங்கே இருக்க கிளாத் இது எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஷேப் வந்து இப்படி தான் வரும். அப்போ நம்ம வைக்கிற ஷோல்டர் அளவு ஆம்ஹோல் எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் என்ன கால்குலேஷன் போடுவீங்களோ அதை எல்லாமே போட்டுட்டு நீங்கள் நார்மலாக போடுற ஒரு டிராயிங் தான். அதாவது ஒரு பேக் ஆம்ஹோல் எவ்வளோ கால்குலேட் பண்ணுறீங்க, அதே மாதிரி ஷோல்டர் எவ்வளோ கால்குலேட் பண்ணுறீங்க, வெயிஸ்ட் ரவுண்டு செஸ்ட் ரவுண்டு எல்லாமே நீங்கள் ஒரு டிராயிங் போட்டுட்டு, அதாவது நீங்கள் ஒரு டீப் நெக் அப்படிங்கும்போது கம்பல்சரி 1-2 ப்ளவுஸ் தைக்கிற வரைக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான், ஏன்னா இதில் நம்ம நிறையா இடத்த நம்ம வந்து ரீசெக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஷோல்டரை வந்து கரெக்டாக வச்சுருக்கோமான்னு பார்க்கணும், அடுத்தது செஸ்ட் ரவுண்டு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் நெக்கு நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமான்னு பார்க்கணும். அதிலிருந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது இந்த செஸ்ட் ரவுண்டு வந்து நமக்கு எந்த அளவுக்கு குறையுது, பேக் ஆம்ஹோல் வந்து எவ்வளோ ஃபிட்டிங் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இங்கே கொடுக்குற அளவு நமக்கு ஷோல்டர் கிட்ட உங்களுக்கு எந்த அளவு ஷோல்டர் வைடு வேணும் அப்படிங்கிறத பொறுத்து அது கூட ஒரு 3/4 இன்ச்சு நீங்கள் சேர்த்திக்கணும். அந்த 3/4 இன்ச் அப்படிங்கிறது சீம் அலவன்ஸ், அதாவது 1/2 இன்ச் அப்படிங்கிறது ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது, 1/4 இன்ச் அப்படிங்கிறது நெக் அட்டாச் பண்ணுறது. இது வந்து எல்லா ப்ளவுஸுக்குமே ஒரே மாதிரி தான். இப்போ உங்களுக்கு ஒரு 2.5 இன்ச்சுக்கு வந்து நமக்கு கழுத்தினுடைய ஷோல்டர்னுடைய அகலம் வேணும் அப்படின்னா 1.25 அப்படி தான் நமக்கு ரெடியாக வரும் இந்த இடம். அப்போ அதுக்கான அளவு அதை விட்டுட்டு மீதி வந்து இங்கே எந்த அளவுக்கு நீங்கள் க்ளோஸ் கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு. அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு கிராஸ் வரும். அந்த கிராஸை நம்ம இப்படி ஸ்லாண்டிங் பண்ணிக்கணும். அந்த அளவை நம்ம இங்கே வந்து இப்படி, இது வந்து இப்படி இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணக்கூடாது, இதை வந்து இப்படி ஷார்ப்பாக கொண்டு வரணும். ஷார்ப்பானா அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு, இல்லாட்டினா என்ன ஆகும்னா இது இப்படி வந்து ஒரு இடத்துல இப்படி ஒரு இது வர மாதிரி இருக்கும். அது இல்லாமல் கரெக்டாக இந்த ஷேப் வரணும்னா இந்த இடத்த நீங்கள் கரெக்டாக அதை ஓப்பன் பண்ணி பார்த்து கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கு லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங் நீங்கள் பண்ணணும். அப்படி இல்லாட்டினா நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த கார்னர் இப்படி தூக்கிட்டு இருக்கும். அதை வந்து நம்ம இப்படி ஸ்ட்ரைட் பண்ணோம் அப்படின்னா தான் ஷோல்டர் ஃபிட்டிங் கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நம்ம இங்கே இருந்து இங்கே வரைக்கும் இதே அளவு தான், இந்த ஷோல்டர் இதே அளவு தான். இதுக்கு மேலே வரும்போது உங்களுக்கு இந்த இடத்துல ஈஸ் அலவன்ஸ் தேவைப்படும். அதாவது பின்னாடி இருக்கிற ஈஸ் அலவன்ஸ் தேவையில்லை, முன்னாடி இருக்கிற ஈஸ் அலவன்ஸ் தேவை. அதுவே இந்த ஆம்ஹோலை விட்டு கீழே இறங்கும் போது இங்கேயுமே நமக்கு இங்கேருந்து நம்ம கிராஸாக டேப்பு வைக்கும்போது உங்களுக்கு 1/4 செஸ்ட்டு ஈஸ் அலவன்ஸோட 1/4 செஸ்ட் எவ்வளோ வருதோ அந்த அளவு வச்சா போதும். அதுவே உங்களுக்கு இன்னும் லோ போக போக இங்கேயுமே உங்களுக்கு அந்த அளவுனோட செக் பண்ணுற அளவு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு தான் நம்ம குறைக்கிற மாதிரி வரும். ஏன்னா நம்ம டேப் இங்கே வச்சு ஈஸ் அலவன்ஸோட சேர்த்த 1/4 எங்கே வருதோ அங்கே தான் நம்ம மார்க் பண்ணுவோம். அதுவே இங்கே மேலே அப்படிங்கும்போது மேலே போக போக இப்படி வரும்போது நமக்கு 1/4 அப்படிங்கும்போது ஒரு 10 இன்ச்சு அப்படின்னா அந்த 10 இன்ச்சு அப்படியே வந்துடும். அதுவே இங்கேயும் ஸ்ட்ரைட் 10 இன்ச்சு வந்துடும், இங்கேயும் வந்துடும். இன்னும் கொஞ்சம் ஒரு 8 இன்ச்சுக்கு கீழே இறங்குது அப்படின்னா ஒரு 9.25 வைக்கிற இடத்துல தான் நமக்கு இந்த செஸ்ட் ரவுண்டு வரும். அப்போது பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்ம மெஷர் பண்ணுறது, ஏன்னா இங்கே கப் ஷேப்புக்கு அதுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருவோம். ஃபிட்டிங் தான் கீழே இறங்கும் போது என்னாகும் அப்படின்னா கொஞ்சமாவது டைட்டாக இருந்தால் தான் அந்த ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். மேலே போக போக நமக்கு அதுக்கான லூஸ் வேணும். கீழே வர வர அந்த ஈஸ் அலவன்ஸினுடைய அளவு வந்து குறையும். அதாவது 1 இன்ச்சு வைக்கிற இடத்துல 1/2 இன்ச்சு வரலாம் அல்லது 1/4 இன்ச்சு வரலாம். ஆனால் சுத்தமாக ஃப்ரண்ட்டில் வந்து வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எப்படினாலும் ஈஸ் அலவன்ஸ் தேவைப்படும். ஆனால் பேக்குக்கு வந்து மேக்ஸிமம் நம்ம என்ன மெஷர் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஈஸ் அலவன்ஸ் தேவையில்லாமல் கூட போகலாம். அது வந்து அந்தந்த ப்ளவுஸு பொறுத்து தான் வருமே ஒழிய எல்லாத்துக்கும் இதுதான் விளக்கம், இதுதான் விதிமுறை அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ இந்த அளவை வச்சு நம்ம ஸ்லீவ், இந்த அளவு என்ன வருதோ அதை வச்சு நம்ம ஸ்லீவனுடைய அடிக்கை அளவை மேட்ச் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த கிராஸ் வந்து நீங்கள் லைட்டாக போட்டு தான் ஆகணும், இல்லைன்னா நெக் எக்ஸ்பெண்ட் ஆகும்போது ஃப்ரண்ட் நெக் லூஸ் வரும். அது நீங்கள் ஈஸ் அலவன்ஸ் வச்சாலும் வைக்கலைனாலும் என்ன பண்ணாலும் ஒரு 1/2 இன்ச்சோ அல்லது 1/4 இன்ச்சுக்கோ நீங்கள் வந்து ஸ்லாண்டிங் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் வந்து இதுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணி வைக்கும்போது ஸ்ட்ரெயிட் கரெக்டாக வந்துடும். ஏன்னா அது வந்து நீங்கள் கிராஸ் கட் பண்ணுற மாதிரி மேக்ஸிமம் வராது. ஏன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு வரணும். ஃப்ரண்ட்டாக இருந்தாலும் இது வந்து ஃப்ரண்ட் அப்படின்னா இது பேக்குனா இது கரெக்டாக வரும். இந்த கார்னர் மட்டும் இப்படி நீட்டிட்டு போகக்கூடாது, அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஷோல்டரில் கரெக்டாக ஃபிட் ஆகணும். இதுதான் வந்து மேக்ஸிமம் முக்கியமான சில நுணுக்கமான விஷயங்கள் டீப் நெக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது.
மேக்ஸிமம் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1-2 ப்ளவுஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா மட்டும்தான் அது சில விஷயங்கள் புரியும். ஏன்னா நார்மலாக நம்ம சொல்லி கொடுக்குற இதுலேயே நிறையா கால்குலேஷன்ஸ் இருக்கும். பிகினர்ஸாக இருக்கிறவங்க அதையெல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்டிச் பண்ணி பழகுங்க. அதுக்கப்புறம் இந்த டீப் நெக்கில் வர அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இதெல்லாமே நீங்கள் வந்து நல்லா ட்ரா பண்ணுங்கள். அதுவும் ஒரு ப்ரௌன் ஷீட் வாங்கிட்டு அதில் வந்துட்டு அந்த என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நல்லா ட்ரா பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய வரும். அதுக்கப்புறம் பேப்பரில் கட் பண்ணுங்கள். நிறையா நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது, நிறையா அது மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் கான்ட்ராஸ்ட் கலர் இது யூஸ் பண்ணி அதில் வந்து நீங்கள் கட் பண்ணி இது பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் ஒரு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக ஒரு கிடைக்கும். இது நமக்கு பர்ஃபெக்டாக வரும் அப்படின்னு. அது மாதிரி வர்றதை வச்சு நீங்கள் பேக் அண்ட் ஃப்ரண்ட் பேட்டர்ன் போடுங்க. ஃப்ரண்ட்டில் வர்றது அந்த டாட்டு இது எல்லாமே அதே மெத்தடு தான். அதில் எந்த இதுவுமே கிடையாது. இந்த ஈஸ் அலவன்ஸ் 1 மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். சப்போஸ் புரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க. ஏன்னா மெஷர்மெண்ட்ஸ் படி நம்ம போகும்போது நிறையா கால்குலேஷன் வரதான் செய்யும். அதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுக்க தான் செய்யணும், வேறு வழி கிடையாது. அப்போ தான் உங்களுக்கு புரியும். சப்போஸ் அப்படி ஏதாவது உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னா நீங்கள் இதை கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.